ஸ்வீட் முறுக்கு அதிரசம் ரெண்டுமே செஞ்சாச்சு தீபாவளிக்கு. தெரியாதவங்க நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுதான் மெயினான முறுக்கு, கொஞ்சம் அதிகமாகவே செய்வோம். நான் சொல்கிற அளவில் மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா சுட்ட உடனே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசியை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். 1 கிலோ பச்சரிசிக்கு 150 கிராம் உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். 1 கரண்டி மாவுக்கு 1 ஸ்பூன் டால்டா உருக்கி சேர்த்துருக்கேன். நான் மொத்தம் 6 கரண்டி மாவு சேர்த்துருக்கேன். ஸோ 6 ஸ்பூன் டால்டாவும் சேர்த்துக்கிட்டேன். முறுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நார்மல் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஓமம் எள்ளு ரெண்டுமே தூசி இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் அதில் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கேனே. சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அதை விட கொஞ்சம் தலை பிசைஞ்சிக்கலாம். அதை விட ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இந்த ஓட்டக்கரண்டிலே முறுக்கு பிழிஞ்சி சேர்த்துக்கிட்டேன். முறுக்கு வேகிறதுக்கான கரெக்டான பதம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கொதிப்பு அடங்கியிருக்கும். அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப சவக்க விட வேணாம், இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். எங்கள் வீட்டில் பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்களாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள்.